வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்தலகான வணக்கங்கள். உங்கள் மண்ணின் மைந்தன் சேலம் ஆர்ஜி குட்டி பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில ஒவ்வொரு மனிதரை பத்தி பாக்குற நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அமராவதி ஆதரவற்றோர் இல்லம், அமராவதி அன்னதான அறக்கட்டளை, மீனாட்சி சொக்கநாதர் ஆலயம், திருமடம். உளுந்தூர்பேட்டை நகராட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கேசவ நகர் விருதாச்சலம் ரோடு மேம்பாலம் அருகில் இருக்கு. வாழ்க்கையில நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாமே மத்தவங்களுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் அறக்கட்டளை அப்படின்னா இவங்களை சொல்லலாம். தினசரி பாத்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கும் அன்னதானம் வழங்கப்படுது. தினந்தோறும் பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கப்படுது. தர்மம் கொடுப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மனசு வராதுங்க. ஆனா இவங்க உணவின்றி தவிக்கக்கூடிய சாலையோர ஆதரவற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு உணவு தயார் செய்து அன்னதானம் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆதரவற்றவர்களுக்கு இருப்பிடம் கொடுக்கறாங்க. இவங்க மட்டும் தான் இதை பண்றாங்க அப்படின்னா இதை சார்ந்து கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறது அன்பு, பாசம், கருணை, பற்று. இங்க 3 பேருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நமது ஐயா சிவதிரு கேசவ ஏழுமலை சுவாமிகள் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்துடைய அமராவதி அறக்கட்டளையா இருக்காரு. சிவதிரு ஏ ஐயப்பன் அமராவதி அறக்கட்டளையோட தலைவரா இருக்காரு. சிவதிரு ஏ அஜித் குமார் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளரா அமராவதி அறக்கட்டளை இருக்காரு. இவங்க மூவருமே இணைந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சிவ அருள் பெறணும், சிவனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில 1000 இன்னல்கள், 1000 கஷ்டங்கள், 1000 போராட்டங்களை கடந்து இந்த சிவ தொண்டினை செய்து வருகிறார்கள். எல்லா இடத்துலயும் சேவை செய்யறாங்க. ஆனா இவங்க செய்யக்கூடிய சேவை ஒரு உன்னதமான சேவை அப்படிங்கிறது மட்டும்தான் தெல்லம் தெளிவான உண்மை. வாழ்க்கையில நம்ம கடந்து வரும்போது நிறைய விஷயங்களை கடந்து வருவோங்க. சில நேரம் துரோகங்கள், சில நேரங்கள் அவமானங்கள், சில நேரங்கள் கஷ்டங்கள், சில நேரங்கள் துன்பங்கள், சில நேரங்கள் வாழ்க்கையில வாழ முடியாத சூழ்நிலை கூட இருக்குங்க. அப்படியெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான் இவர்கள் மூவரும் அப்படின்னு கூட சொல்லலாம். திரும்பி பார்க்கும்போது என்னடா செஞ்சோம் அப்படிங்கிறத விட 4 பேரை வாழ வைக்கணும், 4 பேருக்கு சோறு கொடுக்கணும், 4 பேரு நம்ம பேரை சொல்லினாலும் கூட பரவாயில்ல இறையர்களோட வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கறதான் இவங்களுடைய மிகப்பெரிய விஷயமா இருக்கு. உளுந்தூர்பேட்டை கீரனூரில் இருந்து வந்த ஒரு அற்புதமான மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். உளுந்தூர்பேட்டையில கடந்த 5 வருடங்களா சமூக சேவை செய்து வரும் உளுந்தூர்பேட்டை ஐயப்பன் அஜித் குமார் சுவாமி கேசவ ஏழுமலை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தூங்கும் போது இவங்க நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், நம்மனால எல்லாருமே நல்லா இருக்கணும், சிவனால எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த சிவ தொண்டு எங்கள் உயிர் உடம்பில் இருக்கும் வரை நாங்கள் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைத்து ஓடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள். வாழ்க்கையில இது மட்டும் இல்லைங்க, இயற்கை சார்ந்து 4 பேருக்கு அன்னதானம் வழங்குறது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை தினந்தோறும் ஆலயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதை கடந்த என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நிதர்சனமான உண்மை என்னன்னா, யாரு உதவி கேட்டாலும் ஓடி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள். இவர்கள் முடியவில்லை என்றாலும் கூட தன்னை சுற்றார் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உளுந்தூர்பேட்டையில கீரனூரில் பிறந்த சமூக ஆர்வலர்கள் ஏ ஐயப்பன், ஏ அஜித் குமார். பசியில்லா உலகமாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிற இவர்களுடைய எண்ணத்திற்கு அந்த சிவனும் மக்களும் என்னுடைய அன்பும் என்னுடைய ரசிகர்களின் அன்பும் எப்பொழுதும் வாழ்த்துக்கள் பொழிந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில எல்லாரும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா சிவதிரு கேசவ ஏழுமலை சுவாமிகள் தான். ஏன்னா இவர்களுடைய தந்தை. இவர் இன்றும் எப்பொழுதும் இதே போல சேவைகள் தன் மகனோடு இணைந்து செய்திட அன்பு கடந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 2021ஆம் ஆண்டு அமராவதி அன்னதான அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இவர்களுடைய வெற்றி பயணம் தொடர அன்பின் வாழ்த்துக்கள். மேடை